கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய பல ஆசீர்வாதங்கள் இந்த வேத வசனத்திலே அடங்கியிருக்கு. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, ஒரு குடும்பத்தில் உள்ள சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் தான் இறங்கி வரணும். இந்த அதிகால வேளையிலே என் குடும்பத்திலே சிறையிருப்பு இருக்கு, என் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான உபத்திரம் பலவிதமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒருவேளை யாராவது அதிகால வேளையில் இணைந்திருந்தால் அதிகால வேளை நீங்க ஜெபிங்க. எப்படி ஜெபிங்க அப்படின்னா, என் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்பு மாறணும்ப்பா, என் சிறையிருப்பை திருப்புங்க. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்பட்டா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. திருப்பினதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுல விடுதலையானதுக்கு அப்புறம் என்னென்ன ஆசீர்வாதம் தருகிறார் எல்லாமே அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். முதல்ல சொல்றாரு சிறையிருப்பை திருப்பேன். ரெண்டாவது சொல்றாரு அந்த குடும்பத்துக்கு நான் இரக்கம் செய்வேன். உங்க வீட்டுல டைரி இருந்தா இன்னைக்குள்ள வசனங்களை நீங்க அழகா எழுதி வைக்கலாம். முதல்ல சிறையிருப்பை திருப்புவேன். ரெண்டாவது இரக்கம் செய்வேன். மூணாவது நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, முதல்ல நான் சிறையிருப்பை திருப்புகிறேன், ரெண்டாவது அந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்கிறேன், மூணாவது கட்டப்பட்டு மறுபடியுமாக அரண்மனை முன் போல நிலைப்படும், நாலாவது கட்டப்படுகிறது மாத்திரமல்ல முன் போல. இதுக்கு முன்னாடி நான் நல்ல செழிப்பா இருந்தேன், மறுபடியும் இந்த வாழ்க்கையில எனக்கு கிடைக்குமா, இப்ப நான் பல காரியத்துல அடிமையா இருக்கேன் அப்படிம்பாங்க. அரண்மனை முன் போல நிலைப்படும், நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்பட்டாச்சு, தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டாங்க. மூணாவது மறுபடியும் கட்டப்பட்ட நிலைமை, மறுபடியுமாக முன் போல என் தேவனை உயர்த்திறார். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்த ஆரம்பிச்சிரும், நன்றி செலுத்த ஆரம்பிச்சிரும், ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிச்சிரும், ஆடல் பாடலுடன் சத்தமா புறப்பட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஒரு விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நாம் இருக்கும்போது நம்ம குடும்பத்திலே ஆடல் பாடல் சத்தங்கள் கேட்கும். இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் சத்தம் அடிக்கடி கேட்கணும், நல்ல தேவனை துதிக்கணும். ஆடல் பாடல் என்று எழுதப்பட்டிருக்கு. துதிக்கிற பாட்டு, உங்க வீட்டுல ஒரு டைரி இருக்கும், மேக்சிமம் பாட்டு புக் இருக்கும், நல்ல தேவனை அதிகமா துதிங்க. இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை துதிக்கணும். 1000 ஸ்தோத்திர பலி இருக்கா, கொஞ்ச நேரம்
வீட்டுல ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. தேவன் மகிமைப்படும் போது உங்க வீட்டில் உள்ள எல்லா காரியத்திலும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்க தேவனை துதிக்கும் போது உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர்கள் குறுகி போவதில்லை. நீங்க தேவனை மகிமைப்படுத்த உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். உங்க குடும்பம் குறுகி போவதில்லை. அடுத்தாப்புல அவர்களை மகிமைப்படுத்துவேன். உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இதுக்கு மேல என்னால எந்திரிக்க முடியாது, ஒருவேளை அப்படி யாராவது இணைந்திருந்தால் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அடுத்தாப்புல அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். நான் இதுக்கு முன்னாடி சகல செழிப்புல இருந்தேன் அப்படின்னு யாரெல்லாம் ஒருவேளை இணைந்திருக்கிறீங்களோ, அவர்கள் பிள்ளைகள் முன்போல், உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் திடப்படும். திடப்படும் நல்ல உறுதியா நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். உங்களை ஒருவேளை யாராவது ஒடுக்கிட்டு இருக்காங்களா, உங்களை யாராவது ஒருவேளை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, அவர்களை ஒடுக்கின யாவரையும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் சரி தண்டிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் சிறையிருப்பிலிருந்து திருப்பி, 2வது வாசஸ்தலங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இரக்கம் செய்வேன், 3வது மறுபடியும் கட்டப்பட்டு, 4வது அரண்மனை முன் போல நிலைப்படும். பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை மறுபடியும் நிலைப்படும். 5வது உங்க குடும்பத்துல தேவனை அதிகமா மகிமைப்படுத்துங்க. 6வது வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். 7வது அவர்கள் குறுகி போவதில்லை. 8வது அவர்களை மகிமைப்படுத்துவேன். 9வது அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேணுமா, இந்த வசனங்களை எழுதி வச்சு அழகா பாயிண்ட் போட்டு எழுதி வச்சு வீட்டுல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படி உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்துல ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு வேணும், எங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைக்கு, எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைக்கு, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், சிறையிருப்பில மாற்றுவார், இரக்கம் செய்வார், பழைய போல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், உறுதிப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாரையாவது ஒடுக்கிட்டு இருக்காங்களா, கர்த்தர் சொல்கிறார் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதிகாலை வேளையிலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. அதிகாலை வேளையிலே எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் உம்முடைய பாதவில் வருகிறோம், உம்முடைய பாதவில் வருகிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. நாங்க எத்தனையோ காரியத்திலே குறையாதப்பா இருக்கிறோம். இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும் உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். புதிய நாளிலும் உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால உங்க பிள்ளைகளை மூடுங்கப்பா. உங்க கிருபை வேணும்ப்பா. உங்க கிருபையிலாம் நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்திரோம். ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. ஆட்டுக்குட்டியானவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. எங்களுக்காக இன்றும் பிதானிடத்திலே பரிந்து பேசி கொடுக்குறீங்களே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்ததானப்பா அந்த பூமியில இறங்கி வந்தீங்க. எங்களை நீதிமானா மாற்றுதானப்பா இறங்கி வந்தீங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றும் சிறுதலை சுமந்தீங்களே, உண்மை அழைக்கிறோம் ராஜா. கல்வாரி அன்பினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தானப்பா காயப்பட்டீங்க, எங்களுக்காக தானப்பா நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக தானப்பா எல்லாவற்றையும் சுமந்தீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. 24 மணி நேரம் நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து
கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோட நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க ராஜா. இந்த நாளிலும் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி ராஜா. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும் என்று பேசினீ ராஜா. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் என்று பேசினீ ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதபடியில சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று பேசுனீர் ராஜா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொன்னீர் ராஜா. எந்த குடும்பத்திலே அதிகாலவில்லை, எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுற கிருபைக்காக நன்றிப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகிமையின் ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. பரிசுத்தம் உள்ளவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. கிருபையின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. அப்பா, எங்களுக்குள்ளே நீங்க வாசம் பண்ண வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். எங்க இதயத்துக்குள்ளே அப்பா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ராஜா. அப்பா, விசேஷமா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. பரிசுத்த ஆவியான உலாவருக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துரு கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்ணணும். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க உலாவணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க உலாவனா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள வாங்க ராஜா, எங்க இதயத்துக்குள்ள வாங்க ராஜா. எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருக்கணும்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல காலை வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார் உண்டுப்பா. இந்த நாளிலும் பிரச்சனை அதிகமா இருக்குப்பா. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்குப்பா. என் தேவன் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். லமர சந்த ரீபலபல ஹோரு ஷேதே நீமா கவுதுவே கேதுனி மரகந்துரமல. எத்தனையோ குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அப்ப உங்க பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகங்களுக்கு தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. கிருபையை தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. காலை வேளையில எத்தனை குடும்பத்துல ஜெபித்தாங்களோ பரிசுத்தாவினால் நிரப்பு ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பு ராஜா. அப்பா, உங்க சாயலுக்குள்ளே நாங்க மாறணும்ப்பா. என்னுடைய சொந்த அப்பா ஜென்ம சுபாவம் மாம்ச கிரியை கண்கள் இச்சை அப்பா என்னென்ன சுபாவம் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை புதுப்பிங்கப்பா. இந்த கால வேளையிலே உம்மை போல நாங்க மாறணும்ப்பா. உங்க அன்பிலே நாங்க கட்டப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தத்துல நடக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீதியில நடக்க எங்களை நீதிமானா மாத்துனீங்கப்பா. அப்பா, அநீதியான காரியங்களை நாங்க வெறுக்கணும்ப்பா. நன்மை செய்ய தீமையான காரியங்களை நாங்க வெறுக்கணும்ப்பா. நற்கிரியை செய்ய நாங்க துர்க்கிரியை நாங்க வெறுக்கணும்ப்பா. இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது அப்பா, உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும் நாங்க பார்க்க கூடாதுப்பா. எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து செல்லணும்ப்பா. உங்க முகத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. அப்பா, உங்களுடைய முகத்துல அப்பா அந்த ஒளி எங்க மேல பிரகாசிக்கட்டும்ப்பா. என்னோட வாழ்க்கையில எத்தனை காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்க மாறணும்ப்பா. ராஜாக்களும் ஆசாரியருமாக எங்களை மாற்றின கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தால் நிரப்பு ராஜா. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால வானம் திறப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு சம்பூர்ண திருப்தியாக உங்க பிள்ளைகளை நிரப்பி அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, அவங்களோட சிரசு மேல் ஆசீர்வதிங்க ராஜா.
யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிறிஸ்துக்குள் நாங்க இருக்கணும்பா. அந்த உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா. நாங்க எந்தெந்த காரியத்திலே குறையா இருக்குமோ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. பரிசுத்தவான்களுக்குள்ள அந்த வஸ்திரம் தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. துதியின் ஆடையை தாங்கப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே கட்டப்படுறாங்க. எத்தனையோ குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்கப்பா. அவங்க இதயத்துல எல்லா வேதனையெல்லாம் கர்த்தர் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாமம் மட்டும் மைவிடட்டும். யாரெல்லாம் அதிக அளவில் தங்களை தாழ்த்துறவங்களோ இந்த நாளிலும் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். அப்பா, விசேஷமா காலை வேளையில பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்துல அதிக அளவில் தங்களை தாழ்த்துறாங்க ராஜா. கற்பத்திற்கு கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, கர்த்தர் கொடுங்கப்பா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஜெபிக்கிறாங்க. பண ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல் அப்பா நல்ல குடும்பமா எங்களுக்கு தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு அந்த குடும்பத்துல உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி மறுபடியும் இணைந்து வாழ எல்லா விதமான வாசல் தந்தாங்க ராஜா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஹோம்ல தங்கி வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல ஹாஸ்டல்ல இருக்காங்கப்பா, வெளிநாட்டுல இருக்காங்க. சில குடும்பத்துல டிரைவிங்ல இருக்காங்க. சில குடும்பத்துல விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க. காலை வேளையில அப்பா கம்பெனில வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல கம்பெனி வச்சிருக்காங்க. சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க. காலை வேளையில யாரெல்லாம் அப்பா போட் தொழில் பண்றாங்களோ, இன்னுமா விசைப்படகு, நாட்டு படகு எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க பொறுப்படுங்க ராஜா. முன்னும் பின்னுமாக தேவன் பண்ற ராஜா. சில குடும்பத்திலே அப்பா பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங்ல இருக்காங்க, பிளைட்ல போறாங்க. எத்தனையோ குடும்பத்திலே காலை வெளில அப்பா பல சூழ்நிலை பொறுப்படுறாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கொடுங்க ராஜா. காலை வேளையில ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமாக கர்த்தர் கூட இந்த எல்லா தடைகளும் நீக்கி சகல விதமான வாசல் திறந்து மனிதனுடைய கண்களிலே தயவுடைய கிருபை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரோட நாம மட்டுமே ராஜா. அதிக அளவில் எத்தனை குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க. அவனோட உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க. அவனோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. எத்தனை குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க எல்லா குடும்பமும் கர்த்தர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க ராஜா. சில குடும்பத்திலே கால வேளையிலே நிறைய தேவைகள் இருக்குப்பா. கடன் பிரச்சனை, உபத்திரகு, பாடுகள். சில குடும்பத்திலே கணவர் சரியில்லை, சில குடும்பத்துல பிள்ளைகள் சரியில்லை, சில குடும்பத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைமை, தாழ்த்தப்பட்ட நிலைமை, எல்லாரால கைவிடப்பட்ட நிலைமை, நெருக்கமான சூழ்நிலை. சில குடும்பத்துல கண்ணீரோடு செய்தி கேட்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அதிக அளவில் நிம்மதி இல்லை. இன்னைக்குள்ள அப்பா கடன் பிரச்சனை குறித்து யோசிக்கிறான்ப்பா. சில குடும்பத்துல குழுல பணம் வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. அப்பா சில குடும்பத்துல இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க, வண்டி டியூ, கார் டியூ. சில குடும்பத்துல அப்பா பேங்க் லோனு. சில குடும்பத்துல நகை கட்ட முடியாம இருக்கு. சில குடும்பத்துல அப்பா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு. சில குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்துல அப்பா இந்த வருஷத்துல காலேஜ் ஃபீஸ்க்காக ஜெபிக்கிறாங்கப்பா, ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. எத்தனை குடும்பத்துல அப்பா பண தேவை இருக்கோ எல்லா தேவையெல்லாம் சில குடும்பத்துல அப்பா வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். இந்த மாசத்துல நிறைய தேவைகள் இருக்கு. அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்தித்து இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் புறப்பட்டு போய் அவங்களோட உபத்திரத்தை எல்லாம் மாற்றி கர்த்தரே ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே ராஜா. அதிக அளவில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்க. குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். காலவெல்ல எத்தனை குடும்பத்துல தங்களை தாழ்த்தினாலோ தேவனர்லி அப்பா மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிறவங்க எல்லா குடும்பமும் விசேஷமாக அப்பா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுங்கப்பா. எங்கள்கிட்ட எத்தனை குறை இருக்கோ எல்லா குறையெல்லாம் மன்னிங்க ராஜா. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தீட்டோ அருவருப்போ பொய்யாய் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லியிருப்பா. அப்பா உமக்கு பிரியமானபடி
வாழணும்ப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று வேதம் சொல்லுதப்பா. நீதி செய்யறோம் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்லுதப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. நன்மை செய்யணும்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை பின்பற்றணும்ப்பா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கணும், பரிசுத்தமா வாழணும்ப்பா. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிணும், உங்களுடைய கற்பனை கைக்கொள்ளணும், உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று நாங்க புதிய ஏற்பாட்டுல நாங்க வாசிக்கிறோமே அப்பா. கிருபையின் காலத்திலே மனம் திரும்ப சொல்லிங்க ராஜா. மனம் திரும்பி மிகுந்த கனி கொடுக்க சொல்லிங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று அப்பா வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் ஜெபிகள் அந்த குடும்பத்தினுடைய எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல வீடு கட்டி கொண்டிருக்காங்க, தடையா இருக்கு. சில குடும்பத்துல பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க ராஜா. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஊனமுற்றோரா இருக்காங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட எல்லா தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில சரீரத்துல பலவீனத்தோடு அப்பா வீட்டுல படுத்த படுக்கையில தலையில ஆபரேஷன், கால் ஆபரேஷன், நரம்பு ஆபரேஷன், சில குடும்பத்துல நரம்புல பிரச்சனை அப்பா, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்கலாம். சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பிரச்சனை, சில குடும்பத்துல ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல அப்பா கர்ப்பப்பையில பிரச்சனை, மார்புல பிரச்சனை, சில குடும்பத்துல யூரின் பிரச்சனை, சில குடும்பத்துல காது வலி, சில குடும்பத்துல கண்ணுல பிரச்சனை, பல்வலி, எத்தனையோ குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், அலர்ஜி. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த வைரஸ்ல பாதிக்கப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, ஜீவாதிபதியானவரே, பரம வைத்தியரே இறங்கி வாங்க ராஜா. எங்களோட பலவீனங்களோட நோயெல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களோட அக்கிரமம் எங்களோட பாவத்தில மன்னித்து குணமாக்குறவரே, உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க ராஜா. யாரெல்லாம் அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது அப்பா அற்புதம் உண்டாகட்டும்பா, சுகம் உண்டாகட்டும்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூர்ண சுகம் தாங்க ராஜா, பூர்ண விடுதலை தாங்க ராஜா, பூர்ண ஆரோக்கியம் தாங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாலும் பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள் ராஜா, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் ராஜா, தீர்க்காயுசை பெற்றுக்கொள் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமா தேவனார்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ராஜா. விசேஷமாக தேவ ஞானத்தினால தேவ புத்திரனால நடக்கும் ராஜா. வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லி ராஜா. அப்ப உலகத்துல எந்த ஒரு பாவத்திலயோ, அக்கிரமத்திலயோ, அசுத்தத்திலயோ, இச்சைகளையோ சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டுக் கொடுங்க ராஜா. சில குடும்பத்திலே விக்கிர வழிபாட்டிலே, மாந்திரியத்திலே, பெள்ளி சுனியத்திலே அப்பா கட்டப்பட்ட நிலைமை, எந்தெந்த குடும்பத்தை கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரிலாம் இயேசுக்கு ரத்தத்தினாலே நாமத்தினாலே எல்லா கிரியும் சுற்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பாத ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்து விடுறோம். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அந்த இடத்துல அப்பா கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்தல எந்த இடத்துல வேலை இல்லாமல் இருக்காங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, வேதனை மத்தியில் ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாசல் திறந்தாங்க. கர்த்தர் கூட ஒரு வாசல் திறந்தாங்க. கர்த்தருடைய பாதத்தில் அப்படிங்க ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். காட் பிளஸ் யூ. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.